இந்த கல்யாணத்துல கல்யாணம் அப்படியே அரை மணி நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரு பாத்தீங்கன்னா கடைசியா பேண்ட் கூட போடாம வர்றாரு. வந்துட்டு இப்ப என்ன ஆகி போச்சுன்னு எல்லாம் இப்படி என்ன பாத்துட்டு இருக்கீங்க, சீக்கிரமா ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. ஆரம்பிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் காது மேல ஒண்ணு விடுறாங்க கல்யாண பொண்ணு. இந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா நான் யாரை வேணா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூவை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு இந்த பூவை தூக்கி போடுறான். இந்த பொக்கேவை பாத்தீங்கன்னா அங்க மண்டபத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தவர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பிடிச்சிடுறாரு. இந்த மாதிரியான ஆள் கூட வேலைதான் நீ எல்லாம் லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அப்புறமா இவரும் நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு வேற கையை பிடிச்சு இழுத்துட்டு வா போடான்னு சொல்லி கூப்பிட இவரும் எங்கன்னு கேக்குறாரு. மாமியாரை பார்க்க போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறா இந்த பொண்ணு. இவரும் இந்த பொண்ணு கிட்ட இந்த கிஃப்ட் உங்க அம்மாவுக்கு பிடிக்குமான்னு கேட்க புது மாப்பிள்ள இருந்துட்டு வந்து பிச்சைக்காரங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். அப்புறமா இவங்க அம்மா வந்து வாங்க சாப்பிடலான்ட்டு கூப்பிடுறாங்க. முட்டையை எவர்கிட்ட உருட்டி விட்டு இதெல்லாம் முன்ன பின்னே நீ பாத்துருக்கியா சாப்பிட்டு இருக்கியா அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆனா இவர் எல்லாத்துக்குமே அமைதியாவே இருக்காரு, எதுவும் பேசாம. அப்புறமா இவர் சாப்பிட்டு இருந்ததை எடுத்து நாய்க்கு கொடுத்து நாயோட பவுல்ல நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு சொல்ல இவருக்கு கோவம் வந்துருச்சு. அப்புறமா ஒரு நெக்லஸ் காமிச்சிட்டு இப்பயே நீ எங்கூட வந்தீங்கன்னா இந்த நெக்லஸ் உனக்கு அப்படின்னு சொல்ல இவங்க அம்மாவும் இருந்துட்டு நீ அவங்க கூடயே போ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. கடைசியா பொறுமை இழந்துறாரு. நீங்க என்கிட்ட யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, நான் தான் ஜியான் கம்பெனியோட ஓனரு அப்படிங்கிறாரு. இதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறமா அந்த ஜியான் கம்பெனியோட ஃபவுண்டரே வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. பேரனையா நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, அவன் தான் அந்த கம்பெனியோட ஓனரேன்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.